ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெளியே ஸ்னோ ஸ்டார்ம் போயிட்டுருக்கு. அதை தான் இந்த பையன் வந்து எட்டி நின்று பார்த்துட்ருக்கான். எனக்கும் வெளியே விடணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் ரொம்ப அதிகமாக பனி பெஞ்சிட்ருக்கு. இவனுக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகிடக்கூடாதுன்ட்டு நான் வெளியே விடாமல் இருக்கேன். இவனால் அந்த கோல்டு தாங்க முடியும். பட் நம்மளுக்கு ஒரு பயம், அதனால் வந்து அவனை வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தேன். ஆனாலும் இவன் ரொம்ப ஒரு மாதிரி ஏக்கமாக பார்த்துட்டே இருந்தான். எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி, ஸ்னோ ஸ்டார்ம் கொஞ்சம் கம்மியானதும் அவனை வெளியில் கூப்பிட்டு போகலான்னு இருந்தேன். அண்ட் தென் எனக்கும் ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா நான் இங்கே வந்து 2 வருஷம் ஆகுது. இந்த 2 வருஷத்தில் வந்து இவ்வளோ ஸ்னோ நான் பார்த்ததே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ நானும் கொஞ்சம் எக்ஸைட்டடாக தான் இருந்தேன். பட் இந்த கண்டிஷனில் வெளியே போனால் ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா கோல்டு அந்தளவுக்கு இருக்கும்போது காற்றும் அடிக்கும். அது ரெண்டும் சேர்ந்து அவ்வளோ ஃப்ரீசிங்காக இருக்கும். வெளியே டெம்பரேச்சர் தாங்கவே முடியாது. அதனாலே வந்து சரி வெயிட் பண்ணோம் நாங்கள் பேஷண்ட்டாக. பட் பவனை நினச்சி தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பிள்ளை ரொம்ப சோகமாக உட்காந்துட்டான். மூளைக்கு போய் உட்காந்துட்டு என்னையே பார்த்துட்டு இருந்தான், கதவை திறப்பனான்ட்டு. பட் வேறு வழி இல்லை, நம்ம குழந்தைய நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். அவங்களுக்கு தெரியாது என்ன அஃபெக்ட் ஆகும்ன்ட்டு. ஸோ அவங்க ஆசைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரீயாகவும் விட முடியாது. ஸோ பேஷண்ட்டாக அவனை வெயிட் பண்ண தான் வச்சேன், வேறு வழி இல்லாமல். ஸ்டார்ம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. சரி பவனை பால்கனியில் விடலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். சார் குடுன்னு ஓடி வந்துட்டார். அதுக்கப்புறம் கதவை திறந்து விட்டு அவனை பால்கனிக்கு அனுப்பிட்டேன். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் போகலாமா வேணாமான்னு என்னையே பார்த்துட்டு இருந்தான். போடான்னு சொன்னதுக்கப்புறம் தான் போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவருக்கு. இப்படி திருன்னு முழிச்சிட்டு இருந்தான் கொஞ்ச நேரத்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அந்த ஸ்னோவை. அங்கே பாருங்கள், ஃபுல்லாக அவன் விளையாடி வச்ச ஸ்னோ தான் அது. ஏன்னா 2-3 டேஸாகவே இங்கே ஸ்னோ ஸ்ட்ராமாக தான் இருக்குது. அதனால தான் வந்து பால்கனி ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்குது. நான் உங்களுக்கு வெளியே காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்னோ இருக்குன்னு. அதோடைய ஹைட்டு பாருங்கள். இது வரைக்கும் இந்த ஹைட் நான் பார்த்ததில்லை. இதை விட கம்மியாக தான், ரொம்ப கம்மியாக தான் பார்த்துருக்கேன். அவ்வளோ ஸ்னோவாக இருந்தது. நீங்களே பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்ட்டு. எங்கேயுமே தர தெரியவே இல்லை. அந்த அளவுக்கு ஸ்னோ ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. நான் வந்து சிட்டி சென்டரில் இருக்கிறதுனால இவ்வளோ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா சிட்டி சென்டர்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் பில்டிங்ஸ்லாம் இருக்கிறதுனால ஸ்னோ கீழே வர்றது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அவுட்டர் சைட் போனீங்கன்னா அவ்வளோ ஸ்னோ, இதை விட 3 மடங்கு 4 மடங்கு அதிகமாக இருக்கும் ஸ்னோலாம். அதுக்கப்புறம் நான் உள்ளே வந்துட்டேன் கதவை சாத்திட்டு. எனக்கு வந்து ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு மேலே வெளியே நிற்க முடியல. அவ்வளோ ஃப்ரீசிங்காக இருந்துச்சு. இந்த பையனுக்கு வந்து டபுள் கோட் இருக்கிறதுனால அவன் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். நம்மளால் முடியலன்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு உள்ளே வந்துட்டேன். சரி அவன் எட்டி பார்த்துட்டு இருந்தான். உள்ளே வரதுக்கு தான் கூப்பிட்றானோன்னு சொல்லிட்டு கதவை திறந்தா அவன் உள்ளவே வரல, வெளியவே நின்றுட்டு இருந்தான். அட போடாடை சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் வெளியே போய் சும்மா பார்த்தேன். பால்கனியை பார்த்தா ஃபுல் ஸ்னோ. அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்களே பாருங்கள் இந்த ஸ்னோ ஹைட் பால்கனிலே எவ்வளோ இருக்குன்னு. ஸோ அந்த சைட்லாம் வந்து கொஞ்சம் அழுக்காக இருக்கும்ன்றதுக்காக நான் வந்து பவன் அங்கே விட மாட்டேன், நாங்களும் அங்கே போக மாட்டோம். பட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு ஸ்னோ. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு. இது வந்து ஜஸ்ட் பால்கனியில் இருக்க அந்த கம்பி தான். அதுலேயே அவ்வளோ ஸ்னோ வந்து நின்றுட்டு இருந்துச்சு. இந்த பையன் ஒரே ஜாலி தான். அதில் படுத்து புரள்றது என்ன, காஞ்சி விளையாடுறது என்ன, அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். சரி அவன் என்ஜாய் பண்ணட்டும்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா என் செருப்புலேயே அவ்வளோ ஸ்னோ ஒட்டிடுச்சு. அது அப்படியே வீடு ஃபுல்லாக ஸ்னோவாகிடுச்சு. சரி போதும்டா வாடா உள்ள, நீ விளையாடினது போதும், வாடான்னு கூப்பிடுறேன். இந்த பையன் வரவே மாட்டேங்கிறான். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி இவனை வெளியவே விட்டுறலான்னு பார்த்தாலும் எவ்வளோ நேரம் ஸ்னோவில் உட்கார வைக்கிறது, ஏதாவது உடம்புக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பயமாக இருக்குன்ட்டு அவனை நானும் ரொம்ப நேரமாக கூப்பிட்டுருக்கேன். நீ என்ன கூப்பிடுறது, நான் என்ன அதை செய்கிறதுன்ற மாதிரி அவன் மட்டும் நான் கூப்பிட்ற கோலுக்கு மதிக்காமல் அவன் மட்டும் அங்கே சுற்றிக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு ஸ்னோவில் விளையாடிட்டு அப்படியே இருந்துட்டு இருந்தான். சரி அதுக்கப்புறம் உள்ளே வர மாதிரி வந்தான். சரி உள்ளே தான் வரப்போகிறானேன்னு பார்த்தா அங்கே நின்றுட்டு அங்கே இருக்க ஸ்னோவை வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான் அங்கே நின்றுட்டு. எனக்கு இங்கே குளிர் தாங்கலை. இவன் உள்ளே வர மாதிரின்னு தெரியல. இவனை வெளியே விட்டால் இவனுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுமோன்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது. வாடான்னு சொல்லி கூப்பிட்டு பார்த்தா அவன் கீழே அப்போ தான் உட்காந்து ஸ்னோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். சரி அதை சாப்பிடாதடா வாடா உள்ள ட்ரீட் தரேன் அப்படி இப்படின்னு கூப்பிட்டா எனக்கு மசையவே இல்லை. அவங்க அப்பா வந்து எட்டி பார்த்ததும் குடுன்னு உள்ளே ஓடி போயிட்டான். அந்த கேப்பில் நான் கதவு சாத்திட்டேன். கதவு சாத்துறதும் சார் கண்டுபிடிச்சிட்டாரு நான் கதவு சாத்திட்டேன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து திறக்க சொல்லி திருப்பி வந்து நின்றுட்டு இருந்தான். இதுக்கு மேலே நம்மளால முடியாதுடா சாமி, என்னை ஆளை விடு, ஈவினிங்காக உன்னை கீழே கூட்டிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவனை எப்படியே கன்வின்ஸ் பண்ணி உட்கார வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ஃபன்னே நடந்துச்சு. அவனுக்கு ஈவினிங்காக கீழே கூப்பிட்டுட்டு போனேன். இதுவே வீடியோ ரொம்ப லென்த்தாக வந்துருச்சு. இதோட பார்ட் 2 வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன், மறக்காமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஃபன்னாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக ஸ்னோவில் தான் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரே ஜாலி தான். நானும் பவனும் போட்டுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம்.
கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். ஃபுல் ஃபன்னு தான் இருக்கும். 2 பேரும் ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்னோவில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இது எங்களோட பெஸ்ட் மெமரியும் கூட. ஓகே guys, see you all in next video. Until then, bye from Priya Pavan. Don't forget to like, share and subscribe to my channel.